இப்போ அவர் ஜாதகம் இருந்தால் அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அந்த பிறந்த தேதி அதில் வச்சு தெரியும். பிறந்த தேதி இருந்து ஜாதகம் இருந்தால் அவருக்கு எத்தனை வருஷம் ஃபீல்டிங்க நிற்பார், எப்படி ஆழ்வாருங்கிற சொல்ல முடியும். கடைசி ஃபோன் நம்பரை வச்சு தலையெடுத்து சொல்ல அப்படின்னா அப்புறம் ஜோசியமே தேவையில்லை ஐயா. என்ன அந்த செய்வினை என்ன சொல்லிடணும், அதில் என்ன வேற நம்பிக்கை ஐயா? செய்வினை பில்லி சூனியங்கள்லாம் இல்லை ஐயா. திஷ்டி இருந்தா தேசிக்காய் வெட்டி போடினோம், அந்த தேசிக்கார நிமிந்து நின்றா திஷ்டி கழிஞ்சிட்டேன்னு சொல்லிடணும். அது என்ன? அதெல்லாம் தேசிக்காய் வெட்டி இடது காலம் இப்படி உள்ளங்கால கீழே மதித்து பிச்சு போடுறதா தவிர அது நிற்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் பலன் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கணும்னா ஆக்டர் ராசிக்கு பார்த்து வீடு கட்டி 6க்கு செவ்வாய் பலமாக இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு தாதப்பனுக்கு வருத்தம் பெறுதண்டா அவைக்கு பிள்ளைகள குறிப்பு தான் காரணம்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. இது ஏற்கனவே படிச்சு படிச்சுட்டேன். இதில் படித்து 3 டிகிரி வாங்கியிருக்கேன். ஒரு ஆளுக்கு ஒரு வேலை கிடைக்கல, இதெல்லாம் சோம்பறித்தனம். நீங்க ஜாதகத்தை நம்புறீங்களா? இப்போ ஜாதகத்துக்கு எதிராக இருப்பினம் தானே, அவே என்ன சொல்றீங்களா? ஜாதகத்தில் எதிர்ப்பாக இருக்கக்கூடியவங்க இவங்க எங்கெந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி கொடுக்குறாங்க, காசை வாங்கிட்டு போய் காசை வாங்கி இவங்க பாக்கெட் வச்சுக்க போறாங்க. இவங்க இன்னைக்கு மாந்திரிகைங்கிறது பூரா ஐடியாஸ் தான் தவிர எதுவுமே இல்லை. டிவியில் பேசுறதோ பத்திரிகையில் எழுதுறதோ ஒரு ஓரலாகத்தான் எழுதுவாங்க தவிர. அனைத்துக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காலைக்கான எங்கே வந்திருக்கோம் என்றால் கோண்டால் சந்திலேருந்து நாங்கள் இடுபால ரோட்டில் போகிறோம் என்றால் அப்படி ஐயப்பன் கோயிலுக்கு முன்னால் ஒரு சாத்திரம் பார்க்குற ஒரு ஐயா அவரால் இருக்கிறார். அவர்கிட்ட நாங்கள் இன்னைக்கு கதைச்சு சில தகவல்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். என்னென்னு பார்த்தோம் என்றால் இப்போ பார்க்குற நிறைய பேருக்கு சாத்திரம், அதாவது ஜோதிடம் சொல்லுவோம், சாத்திரம் சம்பந்தமாக சாத்திரம் பார்க்குற சம்பந்தமாக சில நல்ல கருத்துக்களும் இருக்கும், சில பேருக்கு எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கும். இப்போ நாங்கள் போய் ஐயாட்ட போய் இப்போ இது என்ன மாதிரி ஏன் இந்த சாத்திரம் பார்க்குறது, ஏன் சில பேர் நம்பினம் இல்லை, ஏன் சில பேருக்கு இது பழிக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறோம். அதுக்கடுத்து நாங்கள் இங்கே நாங்கள் இவர் அவர் சொல்லுவோம், நாங்கள் மயிலை வீரான்னு சொல்லுவோம். அந்த ஐயாவுக்கு பேர் மயிலை வீரா. அவர்கிட்ட தான் நாங்கள் போய் என்ன மாதிரிலாம் கேட்டுக்கொள்ள போகிறோம், நிறைய விஷயங்களை கழிச்சு கொள்ள போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. இதை பற்றி அதை நீங்கள் தாராளமாக கொமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளலாம் உங்களோட கருத்துக்கள் என்னென்று. இப்போ நான் இதில் ஆதரவுன்னு சொல்லல, இதுக்கு எதிரானு நான் கதைக்க வரையில இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நான் இதை உங்களுக்கு காய்ச்சி கேட்டு சொல்ல போகிறேன். இப்போ சில பேருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட காய்ச்சி தாண்டி கொள்ளலாம், நம்பிக்கை இல்லாட்டிக்கும் நீங்கள் அது கேட்ட மாதிரி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, நாங்கள் இப்போ போய் உள்ள போய் ஐயாட்ட காய்ச்சி கொள்வோம் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் உள்ள வந்துட்டோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட பெயர்? என்னுடைய பேர் மயிலை வீரா ஐயா. மயிலை வீரா. சென்னையில் இருக்கிற மயிலை வீரன் எனக்கு பேர். இந்தியாவிலேருந்து வந்துருக்கீங்க? இந்தியாவிலேருந்து அடிக்கடி இங்கே வருவேன். இங்கே ஐயப்பன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 2014 இந்த கோயிலுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து கும்பாபிஷேகம் செய்யறது இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 டைம் வந்து போகிறேன். எல்லாம் ஓரளவுக்கு யாழ்ப்பாண மக்கள் எல்லாருக்கும் நம்மளை தெரியும். தெரிஞ்சால் கூட இந்த வந்த தேதி நேரங்கள் தெரிஞ்சு இந்த ப்ரோக்ராமில் தான் பார்த்தா தான் அவங்க வர முடியுங்க. ஆக அப்போ உங்களை மாதிரி யூடியூப் சேனல் ஏதாவது நம்ம சொல்லி தகவல் கொடுத்தா தான் மக்களுக்கு தெரியும். இல்லைன்னா பத்திரிக்கையில் போடணும். பத்திரிக்கை கூட இப்போ கஷ்டம். இப்போ யூடியூப் சேனலுங்கிறது நம்மளை நேரடியாக பார்த்து பேசுகிறது மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆக ஜோதிடத்தில் அவங்க நமக்கு ஏற்கனவே பார்த்தவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்போ பார்க்க வர புது ஆளுகளுக்கு நீங்கள் உங்களை மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தா தான் வெளி வரும். இப்போ நான் இன்னைக்கு 1 வாரம் ஆச்சு. இப்போ வர 9ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பேன். 9 வரைக்கும் இருப்பேன். குறிப்பு பார்க்குறவங்க குறிப்பு கொண்டு பார்த்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, குழந்தைகளுடைய குறை நிறைவுகள், ஒரு குழந்தை தியாகத்தை எடுத்தால் ஆயுள் பாகம் என்ன, பட்டப்படிப்பு என்ன, திருமண வாழ்க்கை என்ன, குழந்தை பாக்கியம் என்ன, வெளிநாடு யோகங்கள் இருக்கா என்னங்கிறத துல்லியமாக அவங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி கிரகத்தில் வரக்கூடிய குறைகள் வந்தால் இந்த கோயிலுக்கு போய் பரிகாரங்கள் இப்படி செய்ய வேணும் அப்படிங்கிறது இங்கே இந்தியாவில் போய் தான் செய்யணுங்கிற வேற இல்லை. இப்போ நான் சர்ப்பதோஷம் இருந்தால் நாகபூஷணம் கோயிலில் போய் பண்ணிக்கலாம். முத்திர பாக்கிய தடை, உத்தியோக தடைன்னா நல்ல ஒரு முருகன் கோயிலில் போய் பண்ணிக்கலாம். ஆக அங்கெல்லாம் பிளேட் ஏறி போக முடியாது, நிறைய பேர் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சிம்பிளான வழிமுறைகளை இங்கே போய் செய்யுங்கன்னு இங்கேயே நான் கோயிலை சொல்லிடுறோம். ஆக அவங்களுக்கு வழிமுறை ஈஸியாக இருக்கும். இப்போ பரிகாரத்துக்கு ஐயா சர்ப்பதோஷம் அங்கே போக முடியாது, திருநாகேஸ்வரம் நாகபட்சம் கோயிலுக்கு போங்க. ஒன்றும் பெரியசெல்லாம் பஜாருக்கு போங்க, வெளியில் நாகங்கள் வசதி இருந்தால் வெளியில் வாங்க. இல்லைன்னா சர்ப்பதோஷத்துக்கு கேட்டால் கடையில் விற்கிறாங்க, எனக்கு சிவசம் கடையில் கிடைக்குது. அந்த பொருள் நாகத்தை வாங்கி கொண்டு வச்சு பூஜை பண்ணி அதை முண்டியில் போட்டு வந்தால் சரியாக போச்சு. இப்போ என்னண்டா இப்போ சில பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்கு, சில பேருக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாம், இப்போ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ இப்படி பார்க்கணுமான நம்பிக்கை இருந்தால் அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதான் இப்போ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இப்போ ஏற்கனவே நான் ஜாதகங்களை பார்த்து சொல்லி அது நடந்தவங்க தான் எனக்கு தேடி வர்றாங்க நம்மளை பார்க்குறதுக்கே. ஐயா நீங்கள் சொன்னீங்க நடந்துச்சியா, நீ சொன்ன மாதிரி போன வாட்டி நடந்துச்சு, திருமண தடை ஐயா அவங்க ஒரு தண்டை குறிப்பை கொண்டு வர்றாரு. ஒரு குறிப்பு என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் ஐயா? ஒரு குறிப்பு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பு இப்போ 10 வயசு குழந்தை கொண்டு வந்தால் குழந்தைக்கு அடுத்து உடல்நிலை கோளாறா அல்லது படிப்பு கோளாறா என்ன தடை இருக்குது கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு 20 வயசு பெண்ணு ஆணுக்கு கொண்டு வராங்கன்னா படிப்பில் பிரேக் இருக்கா, லவ் பிரச்சனை இருக்குதா, அல்லது நோய் சம்மந்தப்பட்ட குறைகள் இருக்கா, குடும்பத்தில் ஏதாவது பிறப்புறம் வந்திருக்குதா அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை வச்சே கணிச்சு என்னால் சொல்ல முடியும். இதுதான் தான் காரணம் நடந்திருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 30 வயசுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு குழந்தைய கல்யாணம் முடிச்சுப்பா குழந்தை ஆயிடுச்சுன்னா தோஷமே இல்லாத ஜாதகங்கள் அதுக்கெல்லாம்
தோஷமே இல்லாத ஜாதகங்கள். 30 வயசு ஆகி தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வேலையே கிடைக்கல, இன்னும் திருமணமாக ஆகலை அப்படின்னா அது ஜாதகம் தோஷம் அதில் இருக்கும். அந்த தோஷத்தை அது முன்கூட்டி செய்துட்டா அந்த 30 வயசுக்குள்ள திருமண தடை விலையை முடிஞ்சிடும். இப்போ இங்கே அதிகப்படியாக பார்த்திங்கன்னா ஐயா வெளிநாட்டு இருக்கிறார் ஜாதகம் கொண்டு கொடுக்குறாங்க, வெளிநாட்டு ஜாதகத்துக்கு சம்மந்தமாக வெளிநாட்டு விசா இல்லாமல் இருக்கா. ஆமாம் ஐயா கார்டு கிடைக்கல. இப்போ ஜாதகத்தில் நமக்கு தெரியுது என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, செட்டிங்கில் போயிட்டாங்க, அங்கே போய் விசா கிடைக்காம இங்கே வர முடியல, கல்யாணம் பண்ணி போயிட்டு இந்த பொண்ணு கொண்டு போயிடறான்னா பொண்ணு போக முடியல, இங்கேயே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஜாதகத்தில் வரக்கூடிய குறைகள் தான் தவிர அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போக வேண்டிய அவசியம் மாதிரி போயிடும். கூட நம்மளுக்கு எத்தனை பேர் கேட்டு வரோம், ஏம்மா வெளிநாடு காசு அனுப்புறாதீங்க, வெளிநாடு முயற்சி பண்ணாதீங்க, தயவு செய்து காசு கொடுத்தா திருப்பி வாங்கிடுங்க. என்ன அந்த ஜாதகத்திலே அதை சொல்ல முடியும் இருக்கு இல்லைங்கிறது. ஐயா 100% இவர் வெளிநாட்டு தான் இருக்கிறாருனால உறுதிப்படுத்தி சொல்ல முடியும், இது வேணாங்கிறதே சொல்ல முடியும். இப்போ ஒரு 2 பேருக்கு கல்யாணம் தள்ளி போகுது, ஒரு இது தள்ளி போகுது, என்னென்ன காரணம் இருக்கலாம்? திருமணம் தள்ளி போகுதுன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்து கிரகங்கள் என்ன கிரகம், 7ஆம் இடம் வலுவாக சொந்த வீடு இருந்துச்சுன்னா அந்த 7ஆம் இடத்து திசையை புத்தி வரும் பொழுது திருமணம். பெண்ணுக்கு 9ஆம் இடம், பிறந்த வீடுக்கு 9ஆம் இடம், புகுந்த வீட்டுக்கு 9ஆம் இடம், பெண்ணுக்கு 9ஆம் இடத்து திசை வந்தால் அப்போ திருமணம். ஆக அந்த திருமண தடைகள் வருது எப்படி கேட்டிங்கன்னா, சந்திரன் கூட ராகு, சந்திரனோடு ராகு சேர்ந்துருக்குது, சர்ப்பதோஷம். இன்னொன்று செவ்வாய் நீசமாகி கடகத்தில் இருக்குது, அது தோஷம். செவ்வாய் குற்றம் அதான் செவ்வாய் குற்றம். கரெக்டாக அதை ஃபஸ்ட்டு செவ்வாய் குற்றம் அதுதான். கடகத்தில் செவ்வாய் தான் முதல் குற்றம். அதே மாதிரி மேசத்தில் சனி இருக்குது. அது எப்போ பிறந்தவங்களுக்கு 99 பிறந்தவங்களுக்கு, 2000 பிறந்தவங்களுக்கு இருக்கும், அதுக்கு முன்னாடி 69 70 பிறந்தவங்களுக்கு இருக்கும். இவங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், பாதி தோஷமாக தான் இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய செக் பண்ணிக்கிறான். இந்த 69 70 எத்தனை பொம்பளை பிள்ளைங்க வாழ வேட்டியாக இருக்கிறாங்க, லேசாக கண்டுபிடிச்சனா. இது இந்த 99 பிறந்த பிள்ளைங்க இன்ன வரைக்கும் கல்யாணம் தராங்கன்னா பிரேக் ஆகி, கல்யாணம் ஆகி பிரேக் ஆனவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க அதையும் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்குந்தாங்க. பெண்ணுக்கானுக்கு ஒன்று தான். பெண்ணு என்ன ஆணுக்கு 7ஆம் இடம், பெண்ணுக்கு 9ஆம் இடம். அந்த இடங்கள் சிறப்பு இல்லைனாலே குறை வந்துடும். இப்போது ஒரு கட்டத்தை காட்டுற மாதிரி சூரியன் புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கான், கல்யாணம் ஆகி வாழாது. ஆனால் இருந்தால் புத்திர பாக்கிய பிரேக் ஆகியிருக்கான். ஏன்னா செமன் புதன் ஞானக்காரகன், செமன் கெட்டி இருக்காது, குழந்தை கிடைக்காம போயிடும். இந்த ஜாதகத்துக்கு குரு அந்த கிரகத்தை குரு பார்த்தார், 5ஆம் பார்வையா 9ஆம் குரு பார்த்தாருன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு பார்க்கிறேன்னா குழந்தை இல்லை, பிரேக். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுக்கலாம் உங்களால். கண்டிப்பாக தீர்வு இதுக்கு இப்படி செய்யுங்க, இதுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தில் வரக்கூடிய குறை நிறைய கண்டுபிடிக்க முடியும். சர்ஜன் ஒரு ஆப்ரேஷன் என்ன டாக்டர்னா அது இன்னும் ஜாதகத்தில் ஆப்ரேஷன். சந்திரனோடு சனி சேர்ந்து சனி வக்ரகமாக இருந்தால் அவங்களுக்கு தான் ஆர்ட் சர்ஜன். ஆர்ட் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு தான் ஆர்ட் எடுப்பாங்க. அப்போ ஒன்றுக்கும் அந்த ஒரு இதுகள் இருக்குது, ஜாதகம் இன்னொன்று காரணம் இருக்குது. அதே மாதிரி பாருங்க ஐயா, செவ்வாய் நீசம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தில், அதே செவ்வாய் ராகு கூட இருந்துச்சுன்னா, இந்த ராகு கூட இருந்துச்சுன்னா இது ஆணாகி இருந்தால் பெண் சொந்த வீடு கொடுப்பா, பெண் தன்னுடைய வீட்டை கொண்டு ஒரு ஆணை குடி வச்சுக்குப்பா. இந்த மாதிரி ஜாதகம் உள்ளவன் தன் பிறந்த ஊரில் வீடு வாங்க மாட்டார், அடுத்த ஊரில் போய் வசதியாக வாழ்க்கை வாழ்வார். இது ஆணுக்கு இருந்தா செவ்வாயோட ராகு, ஆணுக்கு பெண்ணுக்கு எதுக்கு இருந்தாலும் சரி. அதே ஆணுக்கு பெண் வீடு கண்டிப்பாக கிடைக்கும். அதே பெண்ணுக்கு இந்த மாதிரி ஜாதகம் தான் அந்நிய இடத்துல போய் பெரிய வாழ்க்கை வாழ்வாங்க. அதே மாதிரி தனுசில் செவ்வாய் ராகு இருந்தால் இவங்களாம் ஆஸ்பத்திரி கட்டுற அளவுக்கு தகுதி வரும். அதே மாதிரி விருச்சிகத்தில் செவ்வாய் ராகு இவங்களாம் கல்குவாரியாக வச்சுருக்கக்கூடிய தகுதி வந்துடும். பெரிய பெரிய இன்ஜினியரிங்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியில் டாட்டா பிர்லா மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செவ்வாய் ராகு சேர்ந்தவங்க போகிறோமே. இதில் மகரத்தில் செவ்வாய் ராகு, மகரத்தில் செவ்வாய் ராகு இருந்தாலே காணி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடு இருக்கும், காணி இருக்கும், பிள்ளைகளுக்கு தானம் கொடுப்பாங்க. ஐயா ஒரு ஜாதகத்தில் இவங்களுக்கு வசதி இல்லையா, என்ன மாதிரி வீட்டில் வாழ்வாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு பார்த்து சொல்கிறீங்கண்ணா, குருவி பார்த்து சொல்கிறீங்கண்டா, என்ன பிறகு வந்து சொல்லிக்கிறோமா, நாங்கள் நீங்கள் சொன்ன எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோமா? ஐயா எனக்கு அப்படி சொல்லி தானே வர்ற கஸ்டமரே அப்படி தானே வர்றாங்க. ஐயா நீங்கள் இப்போ வந்தாங்க டாக்டர்மா வெங்கடேசன் வந்தாங்க. ஐயா அப்பா நீங்கள் செஞ்சு கொடுத்து பாப்பா கல்யாணம் ஐயா வர 21 கல்யாணம் ஐயா வரணும் கல்யாணத்துக்கு. இப்போ நீங்கள் ஜாதகம் மட்டும் பார்ப்பீங்களா, இப்போ ஒரு வீடு கட்டுற நிலையம் பார்க்க எல்லாமே வாஸ்து எல்லாம் பார்க்க. வாஸ்து இந்த பரிகாரத்தை இப்படி தான் செய்யணும், இதான் செய்யணுங்கிற முறைப்படுத்தி சொல்லுவேன். இந்த கோயிலில் போய் செய்யுங்க இப்படி. அதுக்கு மீறி பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லக்கூடியது 7 தலைமுறை செய்யக்கூடிய பாவ சாபங்கள் வந்துச்சுன்னா பிரம்மகத்தி தோஷம்னு இருக்குது. அந்த பிரம்மகத்திக்கு மகாசுதர்சன பூஜைகள் பண்ணணும், மகாசுர ஞான பூஜைகள். அந்த மகாசுதர்சன பூஜைகள் பண்ணணும்னு சொன்னால் லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணணும்.
அப்போ அந்த மகாசுதர்சன பூஜைகள் பண்ண முடியும்னா ஒரு மகாசுதர்சன எந்திரத்தையாவது பிரதிஷ்டை பண்ணணும். அந்த எந்திரத்தை அந்த நான் வச்சிருக்கிற எந்திரங்கள். ஓகே. அந்த எந்திரம் கொடுப்பேன். அது ஞானகங்கிசா 80ன்னு சொல்லக்கூடியது. கொங்கணர் அருளி காக்கை பிஜனர் புலகத்துக்கு வந்த எந்திர வடிவம். அது சிதம்பரம் கோயில் வடிவம். அங்கே அரிய சிவம் ஒன்று, அறியாதவன் வாயில மண். இந்த 2 எந்திரம் இருந்தால் 33 கோடி தேவர் நம்ம வீட்டில் இருக்கிறது அர்த்தம். எவ்வளோ பெரிய வாஸ்து நிவர்த்தியும் சரி, குழந்தை பாக்கியம், வீடு வாசு இல்லை, வீடு சரியில்லை, எல்லாத்தையும் சரி செய்து கொடுக்கும். இதுக்கு மேலே இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் கிரகத்தை 30 வயசு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலையா, இதுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு பையன் வாழ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் கிரகமாட்லிகா யோகம்னு ஒன்று இருக்குது. அதை செய்து கொடுப்பேன். ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷத்துல மாற்றம் ஏற்பட்டு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இப்போ ஒரு வீடு கட்டேக்க ஒவ்வொருத்த கொண்ட ஜாதகத்தை பார்த்து இவைக்கு இன்ன வாசல் வீடுன்னு சொல்றேன். சொல்லுவேன். அது என்ன மாதிரி ராசிக்கு சொல்றதா இல்லை ராசிக்கு தான் ஐயா. இப்போ வந்து எந்த ராசி வந்து மகர ராசி. உங்களுக்கு மகரத்துக்கு எந்த வீடு பிடிக்கும்? மகரத்துக்கு அது இருக்கு. மகரம் இப்படி மகரம் இங்கே இருக்குது. மகரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது கிழக்கு, ஓகே, மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு முகம் பார்த்து வீடு வைக்கலாம். தெற்கு முகம் பார்த்து வைக்கும். நல்ல அமைப்பாக இருக்கும். இப்போ குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கணும், ராசிக்கு பார்த்து வீடு கட்டி. யாருக்கு செவ்வாய் பலமாக இருக்குது? அண்ணன் 4 பேர் இருக்கிறீங்களா? யாருக்கு செவ்வாய் பலமாக இருக்குது? அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்குன்னா அப்பா அம்மா பொறுப்பு. அப்பாவுக்கு பலமா அம்மாவுக்கு பலமா? அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இப்போ வந்து அப்பா அம்மா இருக்கணும், ஒரு பிள்ளையும் இருக்கிறாங்க. இப்போ அவைக்கு பிறகு பிள்ளைக்கு தானே வீடு போகும். பிள்ளைக்கு அந்த உரிமை இருக்காங்கிறது உங்கள் ஜாதத்தில் கிடைச்சிடும். அப்பாவுடைய ஜாதகத்தை தந்தையுடைய பூர்வீகம் உனக்கு தான் ஏன் கிடைக்கும் சொத்து. அது வந்துடும். சிவபலம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் ஐயா வந்துடும். அதே மாதிரி அண்ணன் தம்பி 4 பேர் இருந்து பங்கு போடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதையும் சொல்லல. இப்போ சகல விஷயங்களும் சொல்லல. இவருக்கு கிடைக்கும், இது கிடைக்காதையா நடக்காது. உறவுகளை அதான் சொந்தமாக கடைசி காலத்தில் உறவுகள் உங்களை கைவிட்டுரும்னு சொல்ல முடியும். திருமணம் அதே மாதிரி தான். திருமணம் இவ்வளோ காலம் தான் இவங்க கூடி வாழுது. வேறு வருத்தங்களும் சொல்லலாமா? நோய் சொல்லுவேன், சொல்லலாம். இன்னும் நோய் வரும். இப்போ உதாரணமாக ஒரு தாதப்பனுக்கு வருத்தம் பெறுதண்டா அவைக்கு வந்து பிள்ளைகள குறிப்பு தான் காரணம்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. அப்படி யாருக்கு ஜாதகமும் உங்கள் ஜாதகம் தான் அப்பாவுடைய ஜாதகம் பார்த்தா அவங்க நோய் இருக்குது இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இடத்துல இங்கே எப்படி கேட்டிங்கன்னா, கடைசி புள்ள ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். அதெல்லாம் எந்த அப்பா அம்மாக்கு எந்த ஜாதகத்தை பார்த்து எந்த ஜாதகத்தால எப்படி வருத்தம் வருதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது உண்மையா இருக்குமா ஐயா? ஒரு சில ஜோதிடத்தில் இப்படி ஆராய்ச்சி பண்ணி நடக்கலாம். ஆனால் நாம் பண்ணுறதெல்லாம் அப்படி இல்லை. நேரடியாக அவங்கவுங்க ஜாதகத்தை தான் நம்ம பார்க்குறது. இப்போ உங்களுக்கு வருத்தம் அம்மாவுக்கு அப்புறம் வருத்தம் வருதுன்னு எப்படி சொல்லுவோம் தெரியுங்களா? உங்களுக்கு சூரிய புத்தி நடந்து சூரியன் உங்களுக்கு கெட்டு போயிருந்தால் அப்பாவுக்கு நோய் இருக்குது, அப்பாவுக்கு பிணி இருக்குது, இப்போ பீடை இருக்குது, அப்பாவுக்கு குறை வரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அம்மாவுக்கு சந்திரன் சரியில்லை, உங்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்குது, இப்போ சந்திர புத்தி இருக்குது, தாய் உடல்நல குறை, தாய்க்கு இந்த மாதிரி குறைகள் வரும். இந்த மாதிரி காலகட்டங்கள். அதே சந்திரன் இருந்து நேரில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு ஆட்டில் குளம் இருக்குது, இந்த மாதிரி வரப்போகுது. நோயில் கூட இதெல்லாம் இப்போ ஒரு ஊகமாக இருக்குமா இல்லை ஒரு ஃபிக்ஸ்டாக சொல்லலாம்? ஃபிக்ஸட்ஸ் எல்லாமே அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் கையில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இது வந்து ஏற்கனவே படிச்சுட்டேன். இதில் படித்து 3 டிகிரி வாங்கியிருக்கேன். 3 டிகிரி வாங்கிருக்கேன். டிகிரி 3 வாங்கியிருக்கேன். 3 டிகிரி வச்சுருக்கேன். இன்னைக்கு சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர், பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு? எனக்கு வயசு 70 ஆகுது. 70 ஆகுது. இப்போ வந்து நம்பிக்கையோட இருக்கிறீங்க, இதை செய்யலாமே? ஐயா, இது தெய்வீக லைஃப். இதில் நம்ம சொன்னது ஃபெயிலருங்கிற வார்த்தையில் மலேசியா 25 வருஷம் 98 மலேசியா போகிறேன். முதல்ல ஜவுளி வியாபாரம் பண்ணவன் ஜோதிடத்துறைக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஜோதிடத்தை மட்டும் தெய்வீகம் எடுத்துக்கொண்டேன். இன்னைக்கு மலேசியா மக்களுக்கு வீர ஐயானா தெரியும். அதே மாதிரி பண்டிதர் பச்சைராஜன், புலியூர் நாகராஜன் பாலு 3 பேர் தான். மற்ற ஜோசியர் போனால் ஏமாத்திட்டு போயிடும். நம்ம 3 பேருக்கு அங்கே தனி மரியாதை. இப்போ நீங்கள் இப்போ இங்கே வந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறோம், 9ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறீங்க. அதை விட இப்போ இந்தியாவுக்கு போயிடுவீங்க. இந்தியாவிலும் இப்போ இருக்கிறார்கள் இது ஒரு மக்கள் இருப்பினும் தானே அவையும் கூட வந்து முழுசாக வருவாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் சென்னை வாழ் மக்கள்லாம் நமக்கு அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் இருக்கிற மயிலாப்பூர் தான். நல்லா தேடி வந்துடுவாங்க. ஐயா, குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு என்னுடைய வருமானமெல்லாம் கையில் நான் இருக்க கபாலி கோயில் பக்கத்தில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சாதாரணமாக வருமானம். இந்தியா காசுலாம் சொல்கிறீங்க? அதான் இந்த ஊர் காசு பெரிய காசு. அந்த 1000 ரூபாய்க்கு சாதாரண வருமானம். நம்ம அங்கே வாங்குறது 500 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. ஆனால் இங்கே வாங்குறது 500 ரூபா தான் வாங்குகிறோம். நம்ம ஊர் 500 ரூபா வாங்கினா கூட ஒரு சில ஜாதகம் பார்க்க வந்துட்டு 500 கொடுக்க மாட்டாங்க. கவர் வச்சு அப்படி அன்பளிப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க நம்ம சொல்ல விஷயம் சக்ஸஸ்ங்கிறப்ப காசை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதே ஜோசி இந்த எந்திரங்களை பண்ணுவான் செய்வேன். ஐயா பண்ண ஒன்றும் இல்லை, ஐயா வைங்கய்யா, நீங்கள் வைங்க. இப்போ ஒரு வேளை கூட நான் சாப்பாடுங்க மெட்ராஸில் விஐபி வந்துட்டாங்கன்னா சாப்பாடு வீட்டு சாப்பாடு, நம்ம கடை சாப்பாடு இல்லை,
ஐயா வண்டியில் உட்காருங்க, எந்த கடைக்கு போகிறேன் சொல்லுங்கள், கொடியான் போயிடணும். கூட்டு போய் போவோம். இப்போ ஐயா இப்போ என்னண்டா இப்போ சில பேர் சொல்லினோம் ஒரு ஆளுக்கு ஒரு வேலை கிடைக்கல, இதெல்லாம் சோம்பறித்தனம், நீங்க ஜாதகத்தை நம்புறீங்களா? இப்போ ஜாதகத்துக்கு எதிராக இருப்பினம் தானே, அவே என்ன சொல்றீங்களா? ஜாதகத்தில் எதிர்ப்பாக இருக்கக்கூடியவங்க, கடவுள் பக்தி இல்லாதவங்க, அது ஒரு வழி இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருக்குன்னு சொல்லவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. அதை ஒன்றும் மாற்றவே முடியும். இப்போ நான் கூட பேசுகிற ஜோசி பேசுகிறேன், இது சிலர் கமெண்ட் கூட பண்ணுறாங்க, இவர் வந்து என்னத்தை பண்ணிட போகிறாரு, என்னமோ பரியாத காசை படிச்சுட்டு போகிறாங்க, ஏற்பாடு மக்களே பத்திரமா இருக்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஐயா சொல்கிறவங்க 1000 சொல்லணும், போற்றுவோர் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சொல்கிறது நம்ம கடமை, நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து பார்க்கட்டும். அப்படி தான் தவிர நம்பிக்கை இல்லாதவங்கள அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்கிறத நம்ம எதையும் சொல்கிறதில்லை. நீங்கள் சொல்கிறீங்க அது அவைக்கு ஓகே பிடிச்சிருந்தா செய்யலாம், அவ்வளோதான். இல்லைன்னா இல்லை, கட்டாயமோ கம்பல்சரியோ எதுவுமே இல்லை, நான் பண்ணுறதில்ல. இப்போ ஜாதகம் பார்க்க வந்தால் கூட ஐயா 500 தான் கொண்டு வந்தேன், இன்னும் 2 பேருக்கு பார்க்க முடியல, கொடுங்க பார்த்துட்றேன், காசு தேவையில்லை. ஓகே அப்படி தான் பண்ணிடுறத தவிர நீங்கள் 500 கொடுத்தா தான் ஜாதகம் பார்ப்பேனுங்கிறத இடத்துக்கு நம்ம போகிறது. ஐயா இந்த துறைக்கு வந்துட்டான், அவங்க என்ன நம்மளை எப்போ சந்திப்பான்னு சொல்ல முடியாது, கையில் கொண்டு வந்துட்டாங்க, சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. இப்போ ஜோசியத்துக்கு பணம் வாங்கித்தான், தட்சணை வாங்கித்தான் செய்யணுங்க. இது தட்சணை என்பது வழிமுறை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு உணவு சாப்பிடணுமே, செலவு பண்ணி வந்தால் செலவு பண்ணேன், அதனால தட்சணை என்பது வாங்கி ஆக வேண்டிய கடமை. வேற ஒன்று சாப்பாடு தேவைகள், அந்த தேவைகள் இருக்கிற தேவைகளுக்கு தான். இப்போ தேவையினால தான் இன்னைக்கு இவ்வளோ செய்கிற மாதிரி, தேவையில்லாமல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தேவை என்பது இன்றைக்கி பெருசு. அதுவும் இங்கே விற்கிற விலைவாசி பார்த்திங்கன்னா, பூண்டு 6000 ரூபா சொல்கிறாங்க பூண்டு. நம்ம ஊரில் 300 ரூபா. இங்கே போய் 100 எவ்வளோன்னு கேட்டால் 100 300 ரூபா அப்படின்னாங்க. அப்போ 3000 ரூபா கொடுத்து எப்படி பூண்டு வாங்குறாங்க? விலைவாசி பார்த்தேன்யா, நம்ம ஊரில் 130 200 250 ரூபா விற்கிது ஊரில். இங்கே பூண்டு வந்து 1/4 கிலோ 150. அப்படியா? 100 கிராம் 300 ரூபா சொன்னாங்க இந்த கடையில். 1/4 கிலோ 150. ஒதுங்களை யாரோ தாண்டி இருக்கிறாங்களோ தெரியல. இங்கே இந்த கடை பக்கத்தில் தான் பார்த்தேன், போர்டு பெரிய பெரிய பூண்டு இருக்கு. வளமையாக வாங்கினேன், 1/4 கிலோ 150 ரூபா போகுது. ஐயோ பெரிய விலை. நானே மறந்து போயிட்டு இன்னும் இப்படி சொல்ல தெரியாமல் சொல்கிறாங்களா எனக்கு என்ன புரியல. ஏன்னா சில பேர் இருக்கிறேன், இப்போ இந்த கதையை வச்சுட்டு நீங்கள் வெளியூர் பிடிச்சிருக்கீங்க, இப்போ வெளியூர் ஆக்களுக்கு வேற ஒரு வெளியே சொல்றது, இங்கே ஆக்களுக்கு இருக்கலாமா? அப்படி இப்போ நான் பாருங்க, கண்ணு முன்னாடி ஊரில் இன்னைக்கு ஊரில் கூட முந்தி இப்போ 50-60 ரூபாய்க்கு விற்றதெல்லாம் இப்போ என்ன தவிர வெளியே விலை குடிச்சு. நீங்க முந்தி வந்திருப்பீங்க, இப்ப இந்த கொரோனா அதுக்கு முந்தி வந்திருப்பீங்க, பானை எல்லாம் 50 ரூபா 45 அவ்வளவுதான், 140 ரூபா விலை குடிச்சு. ஏன் குடிச்சு எனக்கே தெரியல ஐயா. அப்பெல்லாம் சீப்பாக இருந்துச்சு. திடீர்னு எல்லாமே விலைவாசி, எல்லாமே கண்ணுக்கு எந்த எட்டாத தூரத்துக்கு விலைவாசி போயிடுச்சு. எப்படி மக்கள் சமாளிக்கிறாங்க? இங்கே இருக்கிற விலைவாசிக்கும் மக்களுடைய சம்பளத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பாமர மக்கள் தான் இங்கே பெரிய சம்பளம் வாங்குறவங்க தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க தவிர 90% மக்கள் இங்கே வறுமையின் கீழே தான் இருக்கிறாங்க. ஆக நம்ம இந்த துறையில் தெய்வீகமாக வச்சுட்டு லேசாக வச்சுக்கிறத தவிர இங்கே இருக்கிற கடுபடி அதை செய்யுங்க இதை செய்யுங்க யாருக்கு சொல்லதே இல்லைங்க. மேலோட்டமாக இதை செய்யுங்க ஒன்று சவரியப்பட்டு இங்கே போய் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு 10,000 ரூபாய்க்கு பூஜைக்கு இதை செய்யனா 10,000 ரூபாய்க்கு வேணால் முடியாது. ஐயா 10,000 ரூபா இங்கே 4 நாள் பொழுது போக முடியாது அப்படிம்பாங்க. அது சரிதான். அதுக்கு அப்போ 10,000 சொல்கிறத விட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு என்னென்ன வழிமுறைகள் அதை மட்டும் போய் செய்யுங்க, சிம்பிள் சொல்லி கொடுத்து. ஏன்னா நிலைகள் நமக்கு நல்லா தெரியும், இந்த ஊர் மக்களுடைய நிலைமை நமக்கு தெரியும். ஆக அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு பரிகாரம் சொல்கிறது கூட. இந்த கோயிலை போய் இப்படி செய்யுங்க, அந்த கோயில் அப்படி. இப்போ நாங்கள் செய்கிறோம் அதை செஞ்சு கொடுக்குறது, கோயிலில் போய் இப்படி செஞ்சுக்கோங்க, இது மாதிரி செய்யுங்க. இப்போ சில பேர் என்ன செய்யறேன்டா, இப்போ ஒரு பூசை செய்யும், நான் ஒரு அனுபவப்பட்டேன் என்னன்னா இந்த செய்வினை என்ன சொல்லிடணும், அதில் என்ன வேற நம்பிக்கை? ஐயா செய்வினை பில்லி சூனியங்கள்லாம் இல்லை ஐயா, அது ஒன்றும் இல்லை. பேய் பிசாசெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மருந்து விழுத்துறது அப்படி அதெல்லாம் பொய்யா போய். ஏன்னா நான் ஒரு அனுபவப்பட்டேன், எங்க சொந்தக்கார சைட்லாம் செய்தவ அவாக்கு ஏதோ அவ மாறாட்டமா நடக்கிறவாமண்டு அவாக்கு செய்வினையாம் அதை விழுத்தோணுமாமண்டு லட்சக்கணக்கில் அதுக்கு செலவானது. லட்சக்கணக்கில் வாங்கி அவர் அந்த இது முடிச்சா பிறகு அந்த இதெல்லாம் முடிச்சா பிறகு அவைட்ட வெளிநாட்டில் இருக்கணும், அவைட்டு வந்து தங்களோட கோயில் பூசைன்னு காசு வாங்கி கொண்டு இருக்கிறார். அதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? பொய் ஐயா. ஒரு மனிதனுக்கு அங்கே மலேசியாவில் பார்த்துருக்கேன், இந்த பூஜை இப்போ உங்களுக்கு 32 வயசுங்க, ஒரு வயசுக்கு 5 வெள்ளிங்க, 32 வயசு இவ்வளோ காசு கட்டணும்பாங்க. இவங்க எங்கெந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி கொடுக்குறாங்க? காசை வாங்கிட்டு போய் காசை வாங்கி இவங்க பாக்கெட் வச்சுக்க போகிறாங்க. இவங்க போய் நான் திருச்செந்தூர் போவேன், முருகனுக்கு போய் இப்படினா பூஜை பண்ணுவேன், அப்படின்னா செய்ய போகிறேன், நீங்கள் இவ்வளோ காசு கட்டுங்கன்னு வாங்குறாங்க. இதெல்லாம் பொய். ஐயா அந்த துறையை ஜோதிடத்தை முறையாக படிக்காமல் மனம் போன போக்கில் காசு சம்பாதிக்க தொழில். இதுக்கு இன்னைக்கு குறி சொல்கிறவங்க அது சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த தெய்வீகமான பஞ்சாங்கத்தை படித்தோம், இதுக்கு மேல் நமக்கு உண்டான ஜோதிடத்தை படித்தோம், அந்த பயிற்சியை வச்சு தான் இன்றைக்கி ஜாதகம் சொல்கிறோமே தவிர இப்போ மனம் போன போக்கில் ஜாதகம் சொல்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம போகிறது இல்லையா. அந்த இன்னைக்கு சாமின்னு சொல்லணுமே தவிர அந்த ஆளான்னு சொல்லக்கூடாது.
ஏன்னா இப்ப வந்து இப்பத்திய சூழ்நிலையில ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் எல்லாம் போயிட்டு இல்லாட்டி ஒரு ஆளுக்கு ஏதாவது தப்பா நடந்துட்டு அப்படின்னு சொல்லினா அவன் செய்வினையா வச்சுட்டான், அவன் சூனியம் வச்சுட்டான்னு தான் சொல்லினான். ஐயா திஷ்டி வந்துருச்சு, அது திஷ்டி அது திஷ்டி இந்த திஷ்டி என்பது நம்ம சரியான இப்போ சாதாரண மேக்கப் பண்ணிட்டு ஒரு டிப்பாக மேக்கப் பண்ண திஷ்டிங்கிறது வரும். அந்த திஷ்டி என்ன பண்ண போகிறோம், 3 வெத்தலை உப்பு தலை சுற்றி போடுறாங்க, சரியா போச்சு. செத்தல் மிளகாயம் முடிஞ்சு போச்சு, சரியா போச்சு, அவ்வளோதான். அப்ப அந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த திஷ்டி இருந்தா தேசிக்காய் வெட்டி போடினோம், அந்த தேசிக்கார நிமிந்து நின்றா திஷ்டி கழிஞ்சிட்டேன்னு சொல்லினோம், அது என்ன? அதெல்லாம் தேசிக்காய் வெட்டி இடது கால இப்படி உலங்கால கீழே மதிச்சு பிச்சு போடுறதா தவிர அது நிற்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் பலன் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு பாஸ்பரத்தை உள்ள பூச்சி ஏற்றிடுறாங்க, தேசிய கையில் பாஸ்பரத்தை உள்ளே ஏற்றிட்டு இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு செய்வினை இருக்குன்னு நான் தூக்கி இங்கேருந்து அங்கே தூக்கி போடுறேன், அது வெயிலில் போய் ரோட்டில் போய் விடுங்க. அது எப்படி அந்த அது அது அந்த பாஸ்பரம் என்ன பண்ண அந்த பாஸ்பரத்துக்கு மேலே இழுக்கும், அப்படி பறக்காது, எலுமிச்சம்பழம் மேலே பறக்கும், அதான் சூட்சமா. அப்போ நிறைய ஐடியாக்கள் இருக்கு அதுக்கு. இன்னைக்கு மாந்திரிகங்கிறது பூரா ஐடியாஸ் தான் தவிர எதுவுமே இல்லை. மேஜிக் செய்கிற மாதிரி இது கையில் இப்படி வச்சிருப்பான், கைக்குள்ள இங்கே தான் ஜாமான் இருக்கா அப்படிம்பாங்க, உள்ள இருந்து உங்க ஜாமான் வந்துடும். கண்மூடி கண் தர பித்தலாட்ட வேலைகள், கண்மூடி கண் அப்படிதான் பாரு. என்ன கையில் இந்த நோட் வச்சு அது ஒட்டியிருக்கோம். ஒன்று கண்காட்டி வித்தியன்னு சொல்லுங்க. கண்காட்டி வித்தை மோடி இன்னைக்கு ஒரு பூவை சொல்லுங்க, ஒரு சாமி சொல்லுங்க அம்மாங்க, அதெல்லாம் கண்காட்டி வித்தை. இப்ப அனுரகுமார திசாநாயகி அவர்கள் அரசியலுக்கு ஜனாதிபதியா வந்திருக்காரு. இப்ப அவர் என்ன மாதிரி இப்ப ஜோதிடத்தின்படி ஜாதகம் இருந்தா இப்ப அவர் ஜாதகம் இருந்தா அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியும். பிறந்த தேதி அதில் வச்சு தெரியும், பிறந்த தேதி இருந்து ஜாதகம் இருந்தா அவருக்கு எத்தனை வருஷம் ஃபீல்டிங்க நிற்பாரு, எப்படி ஆழ்வாருங்கிற சொல்ல முடியும். இப்போ வந்து நாங்கள் அனுரகுமார திசாநாயகி அவர்களை வந்து பிறந்த திகதி எடுத்துக்கிறோம், டைம் தெரியாது, திகதியை வச்சு இப்போ சொல்ல போறோம். ஆமா, அவர் வந்து 24ஆம் திகதி 11ஆம் மாசம் 1968ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். ஓகே, அவரை பற்றி என்ன சொல்லலாம் உங்களால் இதை வச்சு கொண்டு? உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி. உத்திராட நட்சத்திரத்துடைய குணங்களே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளும் குணம் வாழும் குணம் பிறப்பிலே வந்துடும். ஆளும் குணம் வாழும்னா சட்டம் என்பது திராசு தேவையில்லை, நம்ம கண்ணு தான் திராசு, கண்ணு தான் திராசு, அந்த குணங்கள் வந்துடும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு செவ்வாய் கேது. ஒரு மாஸ்டர் வாத்தியாருக்கு என்ன தகுதியோ அத்தனை தகுதியும் உங்களுக்கு இருக்கு. இங்கே பாருங்க ராகு சனியை பார்க்குது. ஆக இந்த மாதிரி சர்ப்பத்து மூலங்கள் இந்த மூலைகளில் கிரகம் உள்ளவங்கள்லாம் அதிர்ஷ்டக்காரங்க பெரும் பெரும் பதவியில் இருக்கக்கூடியவங்க. ஆக இப்போ நடக்கிற திசைகள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஓரலாக தான் போட்டிருக்கிறேன், டைம் தெரியாது. டைம் தெரிஞ்சாங்கன்னா இது சூரிய திசை, இந்த வருஷங்கள் இது சூரிய திசை 3, 7, 9. அடுத்து சந்திர திசை 10 வருஷம், சூரிய திசை 5 வருஷம். ஒரு கணக்கு வச்சு இருக்கேன். சூரிய திசை 6 வருஷ திசை, கர்ப்பசெல் நீக்கி போடணும். இப்போ டைம் தெரியாதனால அது போடுறேன். அடுத்து செவ்வாய் திசை 7 வருஷம். இப்போ நடக்கிற திசை தான் முக்கிய. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு திசைகளும் வேலை செய்யணும்னா அவருக்கு நடக்க இந்த கிரகங்களை வைத்து என்ன திசை என்பதை. ராகு திசை 18 வருஷம், ராகு திசை 18 வருஷம். ஆக அவருக்கு 2008 அருமையான காலகட்டங்கள் தான். 2008 குரு திசை தொடங்கிட்டேன். குரு திசை 2008 அவருக்கு நல்ல காலகட்டங்கள் தான் ஓடிட்டு இருக்கிறாரு. இப்போ 24, இப்போ பாருங்க அதே குரு திசை தான் கொடுத்துருச்சு, மிகப்பெரிய பதவியை கொடுத்துட்டாங்க. 2024 11ஆம் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் குரு திசை பாருங்க. உத்தியோகத்தை குரத்தை யார் கொடுத்தது? குரு திசை தான் கொடுத்துருக்கு, பெரும் பதவியே கொடுத்துருக்கு. அரச யோகத்தை குரு தான் கொடுத்துருக்கான். முடிய போகிற நேரம் 2024 11ஆம் மாதத்தோட முடியுது கொடுத்துருக்கான். அடுத்து சனி மகா திசை, இது 19 வருஷ திசை. 19 வருஷத்தை சூரியன் புதனோடு நிபுணத்துவ யோகம் உடையவர்கள். நிபுணத்துவ யோகம் யாரையும் எளிதில் முடியாதுங்கிற வார்த்தை அவர்கிட்ட இல்லை. ஒரு ராணுவ வீரனுக்கு இப்போ நம்ம மாஸ்டர் பிரபாகர் மாதிரியே இருப்பார். சுருக்கமாக சொன்னால் ஸ்பீடு இஸ் ஹை ஸ்பீட் மேன். எந்த விஷயத்தை எடுத்து முடியாது, நடக்குமா நடக்க நான் பார்த்துக்கிறேன், இப்போ உங்களால் முடியலன்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு முடிவு பண்ணக்கூடியவர். தனிமையிலிருந்து 100 பேரை சேர்க்கக்கூடிய தைரியம் உடையவர். இவர் அப்படியே ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டிங்கன்னா ஒரு பேச்சிலே 100 பேரை ஒன்று சேர்த்து வெளியே கொண்டு வருவார். அப்படி சாமர்த்தியம். ஆனால் மனசு தாராள மனசு, நல்ல ஹாப்பிட்ஸ் எல்லாம். என்ன சாப்பிட்டியா, என்ன வேணும், வா கூப்பிடு வேறு கூப்பிடு, வா போகலாம் ஜாலியாக இருப்பார். ஹாப்பி டென்ஷனுக்கு டென்ஷனாக இருப்பார். டெம்பர்னு கரெக்டாக வேலை செய்வார். ஹை கிளாஸ் மென்லாம். நாங்கள் பிறந்த தேதியை வச்சு சொல்லியிருக்கிறேன்.
ஒரு பிறந்த தேதி ஓரல் தான். ஃபுல்லா தெரிஞ்சதான் ஃபுல்லா தெரிஞ்சுன்னு மற்ற டீடைல்ஸ் அந்த அம்சம் போடுவான். கட்டமும் தெரிஞ்சிருந்தா கம்சம் நம்ம மாந்திங்கிற ஒரு கிரகம் இருக்கு, அதெல்லாம் அடிச்சா இன்னும் சொல்ல முடியும், இன்னும் தெளிவுபடுத்த முடியும். ஆனா படிப்பு ஆர்மி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருப்பார். ஒரு மாஸ்டருக்கு இவர்கிட்ட ஒரு 10 பேர் இவருடைய ஆலோசனை கேட்கக்கூடிய ஆளை தவிர இவர் யாருடைய ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன குரு கூட கேது சேர்ந்தாலே புத்திசாலி அதிபர், கூட 10வது கூட செவ்வாய் இருந்தாலும் நிபுணத்துவ யோகம் உடையவங்க. ஆக இவங்க செய்கிற வேலைகள் துரிதமாகவும் நல்லாவும் இருக்கா. ராகு வைப்போர் கொடுப்போர் மாதிரி கேது வைப்போர் கெடுப்போரும் இல்லைங்க. சனியோடு தான் ராகு. ஆக இந்த பூமிக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டு, இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அப்படியே அதே மாதிரி இந்த அவருடைய வாழ்க்கையும் இந்த நம்ம கொழும்பு நகரத்து சுதந்திரம் கிடைச்ச டேட் ஆஃப் பர்த்து, சுதந்திரம் கிடைச்ச நேரம், அதை வச்சு சுதந்திர டைம் எடுத்துட்டு பிறப்பு ஜாதகம் அதுதான். அந்த பிறப்பு ஜாதகத்துக்கு இப்போ வந்து ஆள வந்திருக்கிற பிள்ளை எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப நாங்க இப்ப புது வருஷம் பிறக்க போதோண்டா, இப்ப 2025 பிறக்க போதோண்டா, அதுக்கு முதல்லயே சொல்லி நம்ம என்ன இந்த வருஷம் இப்படி இப்படி இருக்கும் சொல்லி அது என்னத்தை வச்சு சொல்றது? ஐயா 12 ராசி 27 நட்சத்திரம் தான். இன்னைக்கு சூரியன் குரு 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 பயிற்சி தான் முதல் தரம். குரு தான். குரு எங்கே உட்காந்துரு, சனி எங்கே உட்காந்துருக்காரு, ராஜ கிரகங்கள் தான் குரு சனி ராகுக்கே தான். மற்ற கிரகங்கள் மாச கிரகங்கள் தான். மாற்ற அந்த ராகுக்கேது உட்கார இடத்த வச்சு உங்களுக்கு 10ல் குரு இடமாற்றம் கிடைக்கும், ஜென்மத்தில் குரு வனவாச வாழ்க்கை, இப்படி மேலே 5ல் குரு புத்திர பாக்கிய தடை வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சுன்னா, 7ஆம் இடத்துல குரு இப்போ திருமணம் நடக்க போகுது, 10ல் சுக்கரம் இருக்க வரக்கூடிய காலமாக இப்போ வண்டி வாங்க போகிறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க. அதே மாதிரி சந்திரன் கூட ராகு வரப்போகுது, ராகு வரப்போனா ஜாக்கிரதையாக இருங்க, சிசரிங் வரும், அது வரும். இப்படி இந்த கிரக கூட்டணிகளை வச்சு ஒரு இன்னைக்கு இப்போ டிவியில் பேசுகிறதோ பத்திரிகையில் எழுதுறதோ ஒரு ஓரலாகத்தான் எழுதுவாங்க தவிர இது கன்ஃபார்ம் இது நடக்க போகுதுன்னு சொல்லவே முடியாது. உங்கள் திசை புத்தி நேரம் போட்டு இன்னைக்கு உங்களுக்கு என்ன திசை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன கேள்விக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த குறிப்பு இருந்தா மட்டும்தான் சரியா சொல்ல முடியும். ஓகே, அது மாதிரி நாங்க பொதுவா சொல்லுவோம் ஆளை பார்த்து கைரேகை பார்த்து சொல்றது அதெல்லாம் அது அந்த படிப்பு சரியான படிச்சவங்களா இருந்தா கண்டிப்பா சொல்ல முடியும். ஐயா இன்னைக்கு படிப்பு ஜோதிட முறை என்பது நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, இந்த ஜெமினி, இதில் ஏகப்பட்ட லைன் வந்துருச்சு, ஒரு 100கணக்கான லைன் வந்துருச்சு. இந்த இப்போ தமிழார் எப்படி கேட்குறாங்க கேள்வி பதில், ஐயா கடைசி ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் நான் உங்களை பற்றி சொல்ல முடியுன்றான். கடைசி ஃபோன் நம்பரை வச்சு தலையெடுத்து சொல்ல முடியும்னா அப்புறம் ஜோசியமே தேவையில்லையா. நான் சரி நீங்கள் நிகழ்ச்சியை நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஆள்லாம் சொல்லலாம் உங்களுக்கு நான் நேரம் சரியில்லையேண்டா உங்களோட பேரை எழுதி போட்டு அழிச்சிங்களேண்டா, அதெல்லாம் சரியா ஐயா, அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் சும்மையா சும்மா ஃபோன் நம்பரை வச்சா செய்யும். இந்த வேடி ஐயா மனசில் எண்ணத்தில் நினைக்கிறீங்கன்னா தெய்வீக அருள்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறேன்னா எனக்கு வீடு வேணும் கடவுளே, ஐயா எனக்கு நல்ல தொழில் அமையும் கடவுளே, நீங்கள் அதை வேண்டிகிட்டே இருங்க இறைவங்கிட்ட, கண்டிப்பாக அது கிடைக்கும். சொல்லிடுறோம் நாங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணால் அது கரெக்டாக நடக்கும்னு சொல்லிடணும். அது மட்டும் தான் தவிர இறைவனுடைய வர என்னன்னு கேட்டிங்கன்னா நினைத்தது நடக்குமா, அவனை மடக்காமல் நினச்சிக்கிட்டே இருங்க கிடக்கும். ஓகே, இப்போ உங்களோட ஒரு கடைசியாக ஒரு கேள்வி ஐயா, இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லினேன் தானே, அதுக்கு என்ன பதில்? கடவுள் இல்லை என்பது போன வாட்டி அந்த பதில் கொடுத்தேன். கடவுள் இல்லை என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் என்பது நேரடியாக வரக்கூடிய உருவமே இல்லை. இப்போ நான் ஒரு லட்ச ரூபா எனக்கு பணம் தேவை இருக்குது, அண்ணன் கேட்டேன், தம்பி கேட்டேன், தங்கச்சி கேட்டேன், உறவு கேட்டேன், பணம் வச்சுருக்குறாங்க, ஆனால் எனக்கு யாரும் கொடுக்க மனசு இல்லை. ஆக எங்கேயோ ஒரு நட்பு, நம்ம நட்பில் ஒருத்தவரை ஐயா இந்த மாதிரி 1 லட்ச ரூபா அந்த பொருளை வாங்கிடலாம்னு நினைக்கிறேன், ஏன் கவலைப்படுங்க நான் தர்றேன் அப்படிங்க அப்படிமா, அவங்க தான் கடவுள். அதாவது வந்து அவசர தேவைகளுக்கு ஒரு மனிதன் மனித வடிவத்தில் கடவுள், மனித வடிவத்தில் தான் கடவுள். கடவுள் நேரடியாக வந்து தாக்குப்பா, உலக தாக்குப்பா. அதான் ஐயா மதத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இறை சக்தி என்பது எல்லா மதத்துக்கும் உள்பட்டது. ஆக இந்த பஞ்சபூதங்களுக்கு 5 பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தான் இந்த இயக்கமே இங்கே நின்றுகிட்டு இருக்குது. ஆக நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் கடவுள் தவிர நம்பாதவங்களுக்கு கடவுள் இல்லை. ஆக உதவி எப்படி வருதோ அவங்கள தான் இன்றைக்கி சாமியை நினச்சிக்கிறாங்க. ஐயா அந்த சாமி கொடுத்தாரியா, இப்போ நான் கூட வச்சுக்க பேசுவேன், ஐயோ என்னென்னமோ யாராவது சொன்னாரியா, ஐயா வந்தாரியா சொன்னாரியா நடந்துருச்சியா, சாமி மாதிரி எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிட்டாரியா. ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்க போது ஒரு பிள்ளை அடிக்க போதா அப்போ நிறுத்து காப்பாற்றிட வேண்டாம். அதே தான் ஐயா, இது வந்து அதான் தெய்வம். அப்போ நமக்கு அந்த நேரத்தில் யார் கை கொடுக்குறாங்களோ அவங்க தான் கடவுளுக்கு ஒப்பானவர்கள், வேற எதுவுமே இல்லை. கடவுளை நிஜ கடவுளை எங்கேயும் யாரும் பார்க்க முடியாது, உருவம் இல்லாதவர் தான் கடவுளே. இன்னைக்கு வாழ்க்கை என்பது இன்னைக்கு ஜோதிடத்துக்கு கூட பஞ்சாங்கத்தை இப்போ வச்சுக்கிட்டு ஐயா,
இந்த கேட்குறீங்க பஞ்சாங்கம், இந்த ஒரு பஞ்சாங்கம் இல்லைன்னா இன்னைக்கு பாக்கிய பஞ்சாங்கம் சர்வமுகூர்த்த பஞ்சாங்கம், இந்த ஒரு பஞ்சாங்கம் இல்லைன்னா இன்னைக்கு கிழமை என்ன நாள் என்ன தேதி என்ன யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இவங்க தான் அதுக்கு ஆதாரமே. உலகத்தில் என்ன மொழி இருக்கட்டும், இன்னைக்கு திங்கக்கிழமை தான், 1ஆம் தேதி தான், யார் சொல்லுவாங்க? பஞ்சாங்கத்தில் சொல்லுவாங்க. இந்த பஞ்சாங்கம் தான். இன்னைக்கு சூரிய கிரகணம் வருது சொல்கிறாங்க, கரெக்டாக நடக்குதா இல்லையா? வானத்தில் இந்த நட்சத்திரம் தோன்றும் கரெக்டாக வருது அந்த நேரத்தில். இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? சயின்டிஸ்ட் அவங்க. இப்போ வந்து இப்போ மக்கள் வந்து குழம்புறதுக்கு காரணம் இப்போ போலியான ஆட்களும் இருக்கிறதால தான் சொல்கிறேன். இருக்குது, அதான் உண்மை. போலியான ஆட்கள் இருப்பதனால தான் குழப்பம் வர்றதுக்கு மூல காரணமே. தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்து அதை செய்ய இதை செய்ய, ஐயா சொன்னது இதை தான் செஞ்ச ஐயா, ஒன்றுமே நடக்கலையா? அதனால ஒரு அதிருப்தி ஒன்று, வெறுப்பொண்டு உருவாகும். வெறுப்பா? ஐயா இன்னைக்கு இப்போ நாங்கள்லாம் ஜோதிடத்தை தேடி போகிறது யாரை தேடி போகிறோம்ன்ற நம்மக்கிட்ட பார்த்து ஏற்கனவே அவங்க ஐயா நம்ம வந்திருக்கிறோம், உங்களுக்கு நடந்துச்சாம்மா? ஐயா நடந்துருச்சியா, அவங்கள தான் தொடர்பு வச்சுக்கிறோம். நம்ம கூட லிங்க் வச்சுருக்கிறவங்க அவங்கள்ட்ட நம்ம சொல்லி செய்து நடந்ததுக்கு அவங்க தான் நமக்கு ஆளுகளை பேசுகிறாங்களே தவிர, நமக்கு புதுசாக வர்றவங்க டவுட் கேட்பாங்க, இது இப்படி இப்படி போகணும்னு சொல்லுவோம். அவங்க நாளைக்கு நம்ம சொல்கிற மாதிரி இருந்தா, ஐயா நீங்கள் சொன்னீங்கய்யா நடந்துருச்சு எங்களுக்கு, அப்படி அவங்க தேடி வருவாங்க. அப்படி தான் என்னுடைய கஷ்டமாக இருக்குது. இங்கேயும் சரி, மலேசியா சரி, தமிழ்நாடு சரி, நம்ம பார்க்க வந்தவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறவங்க இல்லை. அது பாருங்களா? ஆக நம்ம மேல் நம்பிக்கையோடு வர்றவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக இருக்கும்போது நம்ம மேல் நம்பிக்கை வருது. ஆக நம்பிக்கை உள்ளவங்களை தான் ஜாதகம் பார்த்துக்க சொல்கிற, நம்பிக்கை தான் ஜாதகம் பார்த்து என்ன பிரச்சனை? இன்றைக்கி பொருத்தம் பார்க்குறாங்க ஐயா, 10 பொருத்தம் பார்க்குறாங்க. இப்போ இது தற்சமை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி மலேசியாவில் எனக்கு ஃபோன் வருது. அங்கே இந்த ஜாதகத்தை பாருங்கள், இந்த பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க, பேசி முடிச்சுட்டோம். பையன் பொண்ணு வேணாங்கிறான் அப்படின்றாப்புல. 1ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 9, 10, 5 பொருத்தமாக தான் இருக்குது. 4ஆம் இடம் இல்லை. 4ஆம் இடம் என்பது ஸ்ரீ தீர்க்கமும் போகஸ்தானமும். 4 மாங்கல்யம் போடுறது தான் போகஸ்தானம், அதுதான். அந்த 4 இல்லைனா கல்யாணம் பண்ண முடியாது. 5 புத்திர பாக்கியம் தான், யோனி புத்திர பாக்கியம் தான். ஆக ஒரு திருமணத்தில் 4, 5 முதல் பொறுத்து அதுதான். மாங்கல்ய ஸ்தானமும் யோனி பொருத்தம் இருந்தால் தான் திருமணம் செய்யணும். 4 இருந்து 5 இல்லாமல் போய் 5 இருந்து 4 இல்லாமல் போனால் செய்யவே கூடாது. அந்த திருமணத்தில் பொருத்தமாக வசியம் வந்து பார்ப்பீங்க, அது வசியம் 8 வசியம் எல்லாரும் கிடைக்காதுயா. 27 நட்சத்திரத்தில் 4 நட்சத்திரக்காரங்க தான் வசியம் கிடைக்கும். 8ஆம் நம்பர் தான் வசியம் எல்லாரும் கிடைக்காது. ஆக அந்த வசியத்தோடு சேர்ந்தால் அவங்க தான் அந்நியமாக இருக்கிறாங்க ஐயா. 2ஆம் இடம் சம்பந்தி ஒற்றுமையா, அதெல்லாம் 10 பொறுத்து 9 பொறுத்து சரியாக இருக்கும். அவங்க தான் அந்த அந்நிய பொறுத்துமையாக வருவாங்க. இன்னொரு கேள்வி, இப்ப திருமணத்தை பற்றி நாங்கள் கதை கேட்க, காதல் திருமணம் என்றா நாங்கள் குறிப்பு பார்க்கறதில்ல, ஜாதக பொருத்தம் பார்க்கறதில்ல பெரும்பாலும். அது என்னதுக்காக? ஆமா, காதல் திருமணம் பண்ணும்பொழுது அதிகப்படிய காதல் திருமணத்தில் குழப்பத்தில் தான் நடத்துகிறாங்க. ஆக அந்த திருமணங்கள் கூடிய காலங்கள் இன்னைக்கு 10 திருமணம் பண்ணால் 2 திருமணம் பாஸ் ஆகுது, 8 திருமணம் ஃபெயிலியர் ஆகுது. அது ஏன்? வேற நட்சத்திரங்கள் பொருத்தம் இல்லை, கிரக நிலை பொருத்தம் இல்லை, இந்த மாதிரி திருமணம் பண்ணிடுறாங்க. அது கூட இந்த ஜாதகமாக இருக்க இல்லையே, காதல் திருமணம் பண்ணி வாழலை. பார்த்து இப்போ சொன்னேன், அப்படி ஜாதக கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ காதல் திருமணம் ஏற்கனவே காதலிக்கிறேன் தானே, ஏன் குறிப்பாக பார்ப்பான்னு பார்க்குறேன். அதான்யா, அது இங்கே இந்த தேசத்தில் மட்டும் இல்லை, மலேசியாவில் அப்போ நடக்குது, தமிழ்நாடு. அந்த ஜாதகம் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் பொருத்தம் இருந்தால் தான் கடைசி வரை லைஃப் ஓடுது, இல்லைன்னா கூடாது. ஒன்றும் இப்போ சினிமா நடிகர் பாருங்க, நிறைய பேர் இப்போ 2 பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜோதிகா சூர்யாவது குழப்பத்தில் போயிட்டு இருக்கு, ஐஸ்வர்யா ராய் குழப்பத்தில் இருக்கு. அது குழப்பம் தான். நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் குழப்பத்தில் போய் இப்போ என்னைக்கு நாளைக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஐஸ்வர்யா ராய் நடந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யார் தெரியலை. இப்போ ஜோதிகா விடத்தை விட்டு சென்னைக்கு இதை விட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, பம்பாயே செட் ஆகிட்டாங்க. ஏன்னா அது முஸ்லீம் பொண்ணு. ஆக இது எப்படி குழப்பம்னு சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அந்த குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பம் இப்போ உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற நேரத்தில் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்துக்கு வேற முடிஞ்சாலும் சரி, உங்கள்கிட்ட 9ஆம் தேதி இப்போ 9 வரைக்கும் 10ஆம் தேதி பிளேட் 9ஆம் தேதி வரைக்கும் இருப்பேன். இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் என்ன இருக்கு இந்த பாருங்க ஐயா, ஒரு ஃபோன் நம்பர் தருவேன், நான் அதில் ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்ள. நீங்கள் சில ஐயா கோயில்களுக்கு போயிட்டு வரேன், கோயிலுக்கு போனாலும் ஐயாட்ட கால் பண்ணி கேட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயாட்ட உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலையும் சகல தகவலையும் A to Z என்ன தெரியும்னு நினைக்கிறீங்களோ நீங்க மனசார கேளுங்க, பதில் சொல்ல தயார். நீங்க விரைக கட்டாயம் யாருக்கு குறிப்பாக்க விரும்புறீங்களோ இல்லாட்ட குறிப்போடையும் இருக்கணும். முக்கியம். ஆமா, குறிப்பு தான் முக்கியம். பேரேன் பிறந்தது கொஞ்சம் கஷ்டம் முடியாது. குறிப்பு கொண்டு வந்துட்டீங்கன்னா தெளிவான பல நீங்க தெரிஞ்சுட்டு போகலாம். நாளைக்கு ஒரு விஷயம், திருமணம் பண்ண போறேன்னு முடிவு பண்றாங்க,
2 பேருமே ராங்காக இருக்குது, அதுக்கு ஒரு தேதி இருக்குது. இப்போ சொல்லி காதல் திருமணம் அதுக்கு ஒரு தேதி இருக்குது, அபிஜித் முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி திதிகள் பொருத்தம் பார்த்து இந்த திதியில் கல்யாணம் பண்ண சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரி பொருத்தங்கள் பார்க்குறதுல இந்தந்த கிரகங்கள் சேரும் பொழுது 10 பொருத்தம் ஒன்றா இருக்கான், சந்திரன் கூட ராகு இருக்கான், தோற்று போயிடான். செவ்வாய் கூட பாவகிரகம் சேர்ந்துருக்கான். ஆக இந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சுத்த ஜாதகமாக தோஷம் உள்ள ஜாதகமாக முதல்ல. அதே மாதிரி இப்போ ஒரு திருமணம் பண்ண போகிறான், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறான், வெளிநாடு மாப்பிள்ளை பண்ணுறான், வெளிநாடு போக முடியும் அப்படின்னு ஐடியா பண்ண, அது போக முடியுமா முடியாதுங்கிற ஜாதகம் சொல்லும். போக முடியாத ஜாதகத்தை போயிட்டு வெளிநாடு மாப்பிள்ளை கேட்குறாங்க, கொடுக்கணும் ஆசைப்பட்டுட்டு நாளைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போய் திருப்பி அவர் வர முடியாமல் அங்கே அவர் கார்டு கிடைக்க அது கிடைக்கலன்னா இங்கே வர முடியாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி தவிப்புள்ள ஜாதகமும் இருக்குது. அதையும் நம்ம பார்த்து முதல்ல சொல்லிடலாம். எல்லா விதமான இதெல்லாம் குறைகள், என்ன குறைகளாக இருந்தாலும் சரி, என்ன தீர்வுகளாக இருந்தாலும் சரி சொல்ல முடியும். ஐயாட்ட சொல்லிடுறேன். நீங்கள் மனசார எங்கிட்ட தெளிவுபடுத்தி சொல்லிட்டீங்கன்னா விளக்கங்கள் கொடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நானும் ஐயாட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்தேன். எனக்கு எந்த பேர்சனாக இருந்தாலும் சரி, பொதுவான விஷயம் நிறைய சொல்லியிருந்தேன். ஐயா தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தவர். நன்றி ஐயா. சந்தோஷம். ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஐயாட்ட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷம்.